அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். சைவ சமயத்தினுடைய தனித்துவம் அடியார்களே இங்கே இறைவன் நிலையிலே வைத்து கொண்டாடப்படுவதுதான். குரு லிங்க சங்கம வழிபாடு என்று சைவ சித்தாந்திகள் வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு மரபை 3 நிலைகளிலே வைத்து பாடுவார்கள். ஆச்சாரியர்கள் அவர்கள் நடமாடும் சிவவடிவமாகவே கொள்ளப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்குள்ளே இருந்து இறைவனே வார்த்தையருளி செய்கிறார் என்ற சிறப்பினாலே அவர்களை நடமாடும் சிவமாக பாவித்து வழிபட வேண்டும். ஆலயங்களுக்கு சென்று அங்கே வழிபடும் போதும் நம்முடைய இல்லத்திலே வைத்து வழிபடும் போதும் லிங்க வடிவத்திலே இருக்கும் இறைவனை அதற்குள்ளே இருந்து இயக்குபவன் பரம்பொருளே அங்கே கூடியிருக்கிறான் என்ற நிலையிலே இரண்டாவதாக இறைவனை வழிபடுதல். மூன்றாவதாக சங்கமர்களாக இருக்கக்கூடிய அடியார் திருக்கூட்டத்தை அவர்களும் நடமாடும் வடிவமாகவே இறைவனுடைய வடிவமாகவே பாவித்து வழிபடுதல் என்று இப்படி 3 நிலைகளிலே இறைவனை தரிசிக்கும் பேற்றினை சைவ சமயம் நமக்கு வழங்கியுள்ளது. அப்படி வழிபடப்படும் இந்த மூவருள்ளேயும் கூட ஆச்சாரியர்கள்தான் முதலில் வைத்து பாடப்படுகிறார்கள். ஏனென்றால் இறைவன் அருளிய அந்த பாங்கு அவர்களை வந்து அடைந்தது. அவர்கள் அதை அடைந்து அதன் மூலமாக இறைவனுடைய திருவடியை அடைந்து விட்டால் அதோடு நிறைவடைந்து இருக்கலாம். ஆனால் அதையும் கடந்தவர்கள் அவர்களுக்கு பின்வரக்கூடிய நாமும் கூட இனி வருங்காலமெல்லாம் வரக்கூடிய அடியார்கள் இறைவனை வந்து அடைவதற்கான அந்த வழியை அறிந்து கொண்டு இறைவனை வழிபட்டு உய்ய வேண்டும் என்ற பேரவாவினாலே அவர்களுடைய அனுபவங்களை இறைவன் அவர்களுக்கு செய்த சிறப்புகளை எல்லாம் பாடல்களாக பாடி சென்றிருக்கிறார்கள். வேதங்கள் கூட இப்படி இறைவனுடைய சிறப்பை பாடியிருந்தாலும் அது எல்லோராலும் கற்று தேர்ந்துவிட முடியாதபடிக்கு கடினமாக இருப்பதாலே தெள்ளத் தெளிவாக எளிமையாக சொல்ல வேண்டிய கருத்தை மட்டுமே வலியுறுத்தி சொல்லி அதிலே அன்பு அருள் முதலிய உணர்ச்சிகளையும் சேர்த்து கொடுத்து அதிலிருந்து சில பாகங்களை எடுத்து நாம் வாசித்தாலும் கண்கலங்கும்படியாக செய்த சிறப்பு இந்த ஆச்சாரியர்களுக்கு உண்டு. காரைக்கால் அம்மையார் தொடங்கி சிவபெருமானுடைய அளப்பரிய கருணையை வேதாகமங்கள் கூறியுள்ள சிறப்பையெல்லாம் தமிழ்படுத்தி நமக்கு பாடித்தந்த அருளாளர்களுக்குள்ளேயும் கூட ஞானசம்பந்த பெருமான், அப்பரடிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஆகியோரை மூவர் முதலிகள் என்று சொல்லி அவர்கள் பாடிய பாடல்களை தேவாரப் பதிகங்கள் என்று கொண்டாடுகிறோம். இந்த மூவரை தொடர்ந்து 4வதாக மாணிக்கவாசகப் பெருமானை வைத்து கொண்டாடி அவர் திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் ஆகிற ஞான நூல்களை பாடிய சிறப்பையும் அவர் அதிலே பாடியிருக்கும் கருத்துக்களும் அவர் மனப்பாங்கையும் எண்ணத்தில் கொண்டுதான் அழுது அடி அடைந்த அடியார் என்று கொண்டாடப்படுகிறார். ஒவ்வொரு பாடலிலும் இறைவா உன்னை வந்து அடையும் நாள் என்னாளோ என்று அவர் அழுது கொண்டே பாடுவது போல இறைவனுடைய அந்த பிரிவை ஆற்ற முடியாது பாடும் நிலையிலேயே இருக்கக்கூடியது அவருடைய தனிச்சிறப்பு. 9ஆம் நூற்றாண்டில் தமிழகம் செய்த தவப்பயனாக, இன்னும் சொல்லப்போனால் உலகமே செய்த தவப்பயனாக மதுரையை அடுத்திருக்கக்கூடிய திருவாதவூர் என்ற திருத்தலத்திலே இவர் அவதரித்தார். வாதவூர் அடிகள் என்பது இவருடைய சிறப்பு திருநாமம். இன்னும் சொல்லப்போனால் பழைய கல்வெட்டுகளிலெல்லாம் இவர் வாதவூர் அடிகள் என்று தான் பிரபலமாக அறியப்படுகிறார். இந்த வாதவூர் அடிகளினுடைய தாய் தந்தையர் அவர்கள் தொடர்ந்து சிவபக்தி செய்து கொண்டும் அந்த வாதபுரி என்றழைக்கப்படும் தலத்திலே இருந்த இறைவனை வேண்டியும் இறைவனுடைய கலைஞானமெல்லாம் சிவஞானமே வடிவெடுத்தாற் போலே மணிவாசக பெருந்தகையார் பிறந்தார். இவர் ஆமாத்தியர் என்று அழைக்கப்படும் அந்தணர் குலத்திலே ஒரு பிரிவைச் சேர்ந்தவர். கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்குவதும் பல்வேறு கலை சாத்திரங்களை நன்கு கற்றுத் தேர்ந்தும் அரசர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக, அரசர்களுக்கு தீர்வு சொல்பவர்களாக இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையிலே இருந்தவர்கள். அந்த நிலையிலிருந்து இவரும் நல்ல விதத்திலே கற்றுத் தேர்ந்து அவர் தந்தையார் காண்பித்து கொடுத்த வழியிலேயே பாண்டிய அரசர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய உயர்ந்த பொறுப்பிலே இருந்தார். 9ஆம் நூற்றாண்டில் வரகுண பாண்டியன், 2ஆம் வரகுணன் என்றழைக்கப்படும் அந்த பாண்டிய மன்னனுடைய சபையிலே அவனுக்கு உபதேசம் செய்யக்கூடிய உயர்ந்த நிலையில் விளங்கியவர் மாணிக்கவாசகர். திருவாதவூர் அடிகளாக இவர் அமைச்சராக விளங்கிய காலத்தில்தான் இவருடைய சிறப்பியல்புகளையும் இவருடைய தன்மையையும் சாதுரியத்தையும் கண்டு வியந்த பாண்டிய மன்னன் தங்களுடைய படைக்கு தேவையான குதிரைகளை வாங்கி கொண்டு வரும்படியாக சுவாமிகளுடைய திருவடிகளை பணிகிறான். அதன்படியே அரசனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு கீழே கடற்கரைக்கு சென்று அங்கே வேறு நாடுகளிலிருந்தெல்லாம் வந்திறங்கி இருந்த குதிரைகளை அந்த துறைமுகப் பட்டினத்திற்கே சென்று விலைபேசி வாங்கி வந்து பாண்டியர்களுடைய அந்த குதிரைப்படையிலே சேர்க்க வேண்டிய பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதற்கு தேவையான திரவியங்கள் பொருள்களை எல்லாம் மூட்டைகளாக கட்டிக்கொண்டு
பெரிய படையோடு புறப்பட்டு மாணிக்கவாசகர் மதுரையிலிருந்து கிழக்கு கடற்கரை நோக்கி எழுந்தருளினார். அப்படி அவர் வரும் வழியிலே இன்றைய புதுக்கோட்டையை அடுத்திருக்கக்கூடிய திருப்பெருந்துறை என்ற திருத்தலத்தில் இரவு தங்குவதற்காக முகாமிடப்பட்டிருந்தது. அந்த முகாமிலே அரசகாரியத்தை ஆராய்ந்து கொண்டு மணிவாசக பெருமான் எழுந்தருளி இருந்தார். மற்றைய நாள் விடிந்ததும் மாணிக்கவாசக பெருமானுடைய திருவுள்ளமெல்லாம் பூரிப்படைந்திருந்தது. ஏனென்று அறியாத ஒருவித சந்தோஷம் அவருடைய மனதை குடிகொண்டிருந்தது. அந்த நிலையிலேயே கண்விழித்த அவர் கூடாரத்திலிருந்து வெளியேறிய போது எங்கோ ஒரு திசையிலிருந்து பிரணவ மந்திரத்தினுடைய சாராம்சமே ஒலிபெற்று தன்னுடைய செவிகளில் படுவதாக உணர்ந்தவர் காந்தத்தை பார்த்த இரும்பு போலே அந்த ஒலிவந்த திசை நோக்கி நடக்கத் தொடங்கினார். அப்படி அவர் நடந்து கொண்டு சென்ற வழியிலே அவர் கண்ட அற்புத காட்சி ஒரு குருந்த மரம். அந்த மரத்தின் அடியிலே ஜடாபாரம் தரித்து சிவஞான யோகியாக திருமேனியெல்லாம் திருநீற்று பொலிவு துலங்க கண்டிகை முதலிய சிவச்சின்னங்கள் தரித்து கொண்டு ஆச்சாரியராக ஒருவர் எழுந்தருளி இருந்தார். அவருடைய சீடர்களுக்கு அவர் அந்த நிலையிலிருந்து உபதேசங்கள் செய்து வைத்துக் கொண்டிருந்தார். அவரை பார்த்தபோது பசுவை கண்ட கன்று போலே மணிவாசகப் பெருமான் அவர்பால் ஈர்க்கப்பட்டார். நேரே நடந்து சென்று அவர் முன்பாக இவர் பணிவோடு நிற்க அந்த ஆச்சாரியருடைய திருக்கண் பார்வை மணிவாசகருடைய திருவுருவத்தை முழுவதுமாக பதிந்தது. மாணிக்கவாசக பெருந்தகையார் அவருடைய திருவடியை புகலிடமாக அறிந்து கொண்டு அவரை நோக்கி நடந்து சென்று அவர் முன்பாக கைகள் கூப்பிய நிலையில் கண்களெல்லாம் கண்ணீர் பெருக அமர்ந்தார். ஆச்சாரியரும் அவருடைய திருக்கைகளாலே மணிவாசக பெருமானை ஸ்பரிசித்து அவருடைய திருமுடியை தொட்டு ஆசீர்வதித்தார். இனி நமக்கு கதி இவருடைய திருவடிகள்தான் என்பதை அந்த நொடிப்பொழுதே அறிந்து கொண்ட மாணிக்க வாசகர் அவர் திருவடிகளை தனக்கு புகழாக கொண்டு தன்னுடைய திருவுருவை குறுக்கிக் கொண்டு ஆச்சாரியருடைய திருவடி நிழலிலே ஒதுங்கினார். இதை பார்த்த அந்த ஆச்சாரியர் தம்முடைய திருவடிகளை மாணிக்க வாசகருடைய திருமுடிக்கு அலங்காரமாகும்படியாக அதிலே வைத்து அழுத்தி பதித்தருளினார். இனி வாழ்வில் எல்லாம் இவர்தான், இவரிட்ட வழிதான் நம் வழக்கு என்ற நிலையிலே இவரே எல்லாமுமாக பற்றி கொண்ட மாணிக்க வாசகருக்கு அந்த நிலையிலேயே மற்றைய பற்றுகளெல்லாம் அருந்தது. அருந்த நிலையிலே அவர் பற்றுகளெல்லாம் துறந்தவராக சிவஞான செல்வம் தலையெடுத்தவராக ஆச்சாரியருடைய வாக்கே வேதவாக்காக கொண்டு வாழும்படியான உயர்ந்த பரிபக்குவ நிலையை அடைந்திருந்தார். மாணிக்க வாசகர் அந்த நிலையிலேயே சிவஞானம் ஊற்றாக பெருக்கெடுத்து வர ஆச்சாரியருடைய சிறப்புகளையெல்லாம் வைத்து சிவஞானம் தெளிய பதிகங்கள் பாடி அருளினார் என்று பார்க்கிறோம். நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று தொடங்கி சிவபுராண பதிகத்தை அந்த நிலையிலே விண்ணப்பம் செய்கிறார். அதிலே சரியாக 32வது வரியிலே மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்று பாடுகிறார். அப்போது மாணிக்க வாசகருக்கு சரியாக 32 வயது பூர்த்தியாகி இருந்தது. அந்த நிலையிலே அந்த பொழுதே அவர் முத்தி இன்பத்தை அடைந்து விட்டேன் என்று அதை அடைந்து முடித்த நிலையிலே பாடுகிறார். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு உற்றேன் என்று பாடுகிறார். அந்தபடிக்கு அவர் பாடினால் இந்த நொடியே அவர் முத்தி இன்பத்தை அடைந்தவராக அன்றோ கருதப்பட வேண்டும். அப்படி முக்தி அடைந்தவர் அதற்கு பிறகு இங்கே தங்கியிருந்து இன்னும் பல தலைப்புகளிலே திருவாசகப் பதிகங்களும் திருக்கோவையாரும் பாடுவானேன் என்று கேட்டால் முக்தி இன்பத்தை காட்டிக் கொடுத்த பிறகும் கூட இறைவன் இன்னும் சில காலம் நீங்கள் இங்கேயே இருந்து உங்களுடைய அனுபவங்களையெல்லாம் ஞான உபதேசங்களாக பதிகங்களாக தமிழிலே பாடி வைத்து வரும் காலங்களில் இனி வரக்கூடிய அடியார்கள் எல்லாம் அதை படித்தும் பாடியும் இன்புற்று சிவானுபவம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலேயே அவரை இங்கே இருத்திவிட்டார். இந்த நிலையில் அவர் ஆச்சாரியருக்கு செய்யும் தொண்டாக தான் எடுத்து வந்த செல்வங்களையெல்லாம் கொண்டு எல்லாம் வல்ல பரம்பொருளான சிவபெருமானுக்கு ஒரு ஆலயத்தை நிர்மாணம் செய்தார் என்று அறிகிறோம். திருப்பெருந்துறை ஆகிற அந்த திருத்தலத்தில் இன்றைக்கு ஆவுடையார் கோயில் என்று அழைக்கிறோமே, அந்த திருத்தலத்தில் சிவபெருமானுக்கு அவர் ஒரு ஆலயம் நிர்மாணம் செய்ததாக அறியப்படுகிறது. 9ஆம் நூற்றாண்டிலே அவர் எழுப்பிய ஆலயம் பிற்கால அரசர்களாலே பெரிய அளவில் திருப்பணி எல்லாம் செய்யப்பட்டு இன்று நாம் பார்க்கக்கூடிய ஆலயம் 17-18ஆம் நூற்றாண்டில் திருப்பணி செய்யப்பட்ட ஆலயம்தான். ஆத்மநாதராக ஆன்மார்த்த வடிவமாக உருவங்கள் என்ற நிலையை கடந்து அருவுருவத் திருமேனியான சிவபெருமானுக்கு அற்புதமான ஒரு திருக்கோயிலாக அது இன்றைய நிலையிலே இருக்க பார்க்கிறோம். எல்லா சிவாலயங்களும் போலே இங்கே கருவறையில் லிங்கமூர்த்தத்தை தரிசிக்கலாம் என்று சென்றால் அங்கே கர்ப்பகிரகத்தில் வடிவமற்ற அந்த பரம்பொருள் அருவுருவமாக வடிவமில்லா நிலையிலே ஒரு பீடத்தை மட்டும் ஏற்படுத்தி கொண்டு காட்சி தருவார். அந்த பீடம் கூட ஒரு விதத்தில் குறியீடுதான்.
அதற்கு மேலே எந்த ஒரு பொருளும் நமக்கு புலப்படாத வகையிலே எந்த ஒரு வடிவமும் இல்லாதவராக பரம்பொருளினுடைய தன்மை இன்னதென்று ஒரு வடிவத்தில் காட்டிவிட முடியாது என்ற கருத்திற்கிணங்க அந்த திருத்தலத்தில் எழுந்தருளியிருப்பார். அம்பிகையோ யோக நாயகியாக திருவடிகளை மட்டும், இறைவனுடைய அருள் வடிவமான திருவடிகளை மட்டும் காண்பித்து கொடுத்து கொண்டிருப்பாள். அம்பிகை அந்த தலத்திலே சிவபெருமானுடைய அருள் வடிவமாக விளங்குவதால் அவளும் திருவுருவம் என்ற ஒன்று இல்லாது மாணிக்கவாசகருக்கு சிவனருளாக அவள் காட்சி தருவதை பார்க்க முடிகிறது. இந்த திருத்தலத்திலே கொடிமரம், நந்தி முதலியவைகள் கூட இல்லாமல் வீதியிலிருந்து தரிசித்தாலும் கருவறையிலே நடக்கக்கூடிய உபசாரங்கள், கற்பூர தீபாராதனை முதலியவற்றை தரிசிக்கும் விதமாக இருக்க பார்க்கிறோம். இப்படி ஒரு திருத்தலத்தை மாணிக்கவாசகர் நிர்மாணம் செய்து அதன் பிறகு மதுரைக்கு அரசன் சொன்னபடியே வந்து சேர்ந்து, இறைவன் சொன்னபடியே அரசனிடம் ஆவணி மூல நாளிலே குதிரைகள் வந்து சேரும் என்று கூறியதும், அப்படி வந்து சேர்வதற்கான அடையாளம் ஏதும் இல்லாமல் இருந்த நிலையில் அன்று காலை திடீரென்று இறைவனே அங்கே குதிரைகளை கொண்டு வந்து சேர்த்ததும், மாணிக்கவாசகரை மன்னன் அந்த நொடியில் துதித்ததும், அன்று இரவே குதிரைகள் எல்லாம் நரிகளாக மாறி மதுரை நகரத்திற்குள் புகுந்து பல்வேறு இடையூறுகள் செய்ததும், அதற்பிறகு மாணிக்கவாசகரை அரசன் தண்டனைக்குள்ளாக்கியதும், வைகையில் வெள்ளம் வர இறைவனே எழுந்தருளி மண் சுமந்து கூலி கொண்டு அந்த பிட்டுக்கு மண் சுமந்து லீலை நிகழ்த்தியதையும் நாம் அறிவோம். இந்த நிலையில் மணிவாசகப் பெருமான் இனி அரசனுக்கு அமைச்சராக இருந்து செய்யும் பணியெல்லாம் நமக்கானது இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு அரச பொறுப்பு முதலியவற்றையெல்லாம் துறந்து பல்வேறு திருத்தலங்களுக்கும் எழுந்தருளினார். திருவாரூர், சீர்காழி தொடக்கமாக பல திருத்தலங்களையும் எழுந்தருளி தரிசித்து இறைவனுடைய பெருங்கருணையை பாடிக்கொண்டே நிறைவாக தில்லையம்பலத்திற்கு எழுந்தருளி அங்கேயே ஒரு குடில் அமைத்துக் கொண்டு திருச்சிற்றம்பலமுடைய பெருமானை நாள்தோறும் தரிசித்துக் கொண்டு சிதம்பர க்ஷேத்திரத்தில் தங்கியிருந்தார். அவர் பாடிய அத்தனை தமிழ் பாடல்களையும் இறைவனே அவருக்கான எழுத்தராக எழுந்தருளி அவர் சொல்லச் சொல்ல தம் திருக்கரங்களினாலேயே ஓலை கொண்டு அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுத்து என்று கையொப்பமும் இட்டு தில்லை நடராஜப் பெருமான் சன்னதியிலே பஞ்சாட்சர படியின் மேலே வைத்து அதை ஆசீர்வதித்து அங்கீகரித்தும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இத்தனை சிறப்புகளோடு இறைவனுடைய பெருங்கருணையை இவர் பாட அதை இறைவன் எழுந்தருளி தாமே திருக்கைப்படச் சாத்தி அருளி அந்த சுவடிகளையும் தான் அங்கீகரித்ததை உலகிற்கு உணர்த்தி கொண்டு காட்சி தந்த நிலையில் மணிவாசகப் பெருமான் தில்லை அம்பலத்திலே வேதங்களும் செல்ல முடியா எல்லையை கடந்தவராய் மாணிக்கவாசகப் பெருமான் அந்த அளப்பெரும் கருணை வடிவினனான நடராஜப் பெருமானுடைய திருவுருவத்தை, அந்த ஆனந்த கூத்தை தரிசித்தவாறே பஞ்சாட்சர படியையும் கடந்து நடராஜ தத்துவத்திலே கலந்தருளினார். அத்தனை பேரும் காண மறைந்தருளி அங்கே எல்லையற்ற பரம்பொருளின் அளவற்ற கருணைக்கு பாத்திரராகி இறைவனுடைய திருவடியை அடைந்தவராய் தூக்கிய திருவடிகளின் நிழலிலேயே அவர் ஒதுங்கினார் என்று பார்க்கிறோம். அப்படி அவருக்கு முத்தி நல்கிய திருநாளைத்தான் ஆணி திருவஞ்சன விழாவாக எல்லா சிவாலயங்களிலும் கொண்டாடுகிறோம். நடராஜப் பெருமான் வீற்றிருக்கக்கூடிய அத்தனை திருத்தலங்களிலும் மாணிக்கவாசகர் முத்தியடைந்த இந்த திருநாளை இன்று வரையிலும் கொண்டாடுவதை மரபாக வைத்திருக்கிறார்கள். அழுது அடியடைந்த அடியவரான மாணிக்கவாசக பெருமானுடைய சிறப்புகளை இன்றைய தினம் சிந்தித்தோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.